ஊழலை ஒழிக்கப் போவதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த மோடியின் 10 ஆண்டுகால ஆட்சியில் ரஃபேல் தொடங்கி தேர்தல் பத்திரங்கள் வரை ஏராளமான ஊழல்களை எதிர்க்கட்சிகள் பட்டியலிடுகின்றன. ஒன்றிய அரசின் அமைப்பான CAG மோடி ஆட்சியில் 7.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதை அம்பலப்படுத்தியது. PM கேர்ஸ் என்ற பெயரில் கொரோனா காலத்தில் திரட்டிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதி எங்கே போனது என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் மோடி ஆட்சியில் ஊழல்கள் அனைத்தும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். மோடியின் 10 ஆண்டுகால ஆட்சியில் மெகா ஊழல்கள் என விமர்சிக்கப்பட்டவை எவை, அதன் பின்னணி என்ன என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம். பிரதமர் மோடியோ, ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ அல்லது வேறு பாஜக தலைவர்களோ எதிர்க்கட்சிகளை பற்றி பேசும் போதெல்லாம் ஊழல் புகார்களை முன்வைத்தே குற்றம் சாட்டுவது வழக்கம். எதிர்க்கட்சிகளை இவ்வாறு குற்றம் சாட்டுவதன் மூலம் ஊழலற்ற தூய்மையான கட்சியாக பாஜகவை முன்னிலைப்படுத்தும் பாணியை தொடர்ந்து கடைபிடிக்கிறார்கள். ஆனால் பிரதமர் மோடியின் ஆட்சிக் காலத்தில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளன. தேர்தல் பிரச்சாரங்களில் மோடி அரசு மீதான ஊழல் புகார்களும் அதிகளவில் பட்டியலிடப்படுகின்றன. ஊழலை பற்றி பேச பிரதமர் மோடி வெட்கப்பட வேண்டாமா? ஊழலுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைத்தால் அதற்கு வேந்தர் மோடிதான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஊழலை பத்தி பேசுறதுக்கு பிரதமர் வெட்கப்பட வேண்டாமா? ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டினா அதுக்கு வேந்தரா இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தான் அந்த தகுதி முழுசா இருக்கு. தேர்தல் பத்திரம்னு ஒரு நடைமுறையை கொண்டு வந்து ஊழலை சட்டபூர்வமாக்கினது யாரு? நீங்க தானே. மற்ற கட்சிகளும் அதில் நிதி வாங்கியிருக்கோம்னா நீங்க அந்த நடைமுறையை கொண்டு வந்தது தான் காரணம். ஆனா நீங்க எப்படி நிதி வாங்கினீங்க? ED, IT, CBIன்னு உங்க கூட்டணி அமைப்புகள் மூலமா ரைடு விட்டு மிரட்டி தேர்தல் பத்திரங்களை பெற்று பணம் பறிச்சது பாஜக. ஏதோ தேர்தலுக்காக மட்டும் மோடி அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் கூறப்படவில்லை. மோடி ஆட்சிக்கு வந்ததும் 2015ஆம் ஆண்டு பிரான்சிற்கு மேற்கொண்ட பயணத்தின் போது இந்திய விமானப்படையின் மேம்பாட்டுக்காக ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டது. அப்போதே அதில் ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. காரணம், 1670 கோடி ரூபாய் விலையில் 36 ரஃபேல் விமானங்களை 59,000 கோடி ரூபாய்க்கு வாங்குவதற்கான ஒப்பந்தம் அது. காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு ரஃபேல் விமானம் 526 கோடி ரூபாய்க்கு வாங்க திட்டமிட்ட நிலையில் மோடி அரசு 1670 கோடி ரூபாய்க்கு வாங்குவது ஏன் என கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சிகள் இதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டின. பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் இந்த ஒப்பந்தத்துக்காக லஞ்சம் அளித்ததாகவும் புகார்கள் எழுந்தன. நாடாளுமன்றத்தில் பலமுறை எதிரொலித்த ரஃபேல் விவகாரம் மோடி அரசுக்கான பெரும் நெருக்கடியாக அமைந்தது. உச்சநீதிமன்றம் வரை வழக்கு சென்ற போதும் உரிய விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு தொடர்கிறது. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் ரஃபேல் ஊழல் பற்றி விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று காங்கிரஸ் உறுதியளித்துள்ளது. பாஜக மூத்த தலைவரும் ஒன்றிய அமைச்சருமான நிதின் கட்கரி கட்டுப்பாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் பாரத் மாலா திட்டத்தின் கீழ் வழங்கிய நெடுஞ்சாலை ஒப்பந்தங்களில் அதிக அளவிலான முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக CAG குற்றம் சாட்டியுள்ளது. நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத நிறுவனங்களுக்கும் போலியான ஆவணங்கள் அடிப்படையிலும் ஒப்பந்தங்கள் முறைகேடாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அம்பலமாகியுள்ளது. உரிய நிலங்களை கையகப்படுத்தாத, சுற்றுச்சூழல் அனுமதி பெறாத நிறுவனங்களுக்கு கூட ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டதால் நெடுஞ்சாலை பணிகளில் காலதாமதம் ஏற்பட்டதாகவும் CAG சுட்டிக்காட்டியுள்ளது. உயர்மதிப்பு கொள்முதல் அல்லது முழுவதும் அரசு நிதியில் செயல்படுத்தப்பட்ட சாலை திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கும் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு விதிகளை பின்பற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒன்றிய அமைச்சரவையால் அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி 82% கூடுதல் நிதியை பாரத் மாலா திட்டத்திற்கு பயன்படுத்தியதும் தெரியவந்துள்ளது. பாரத் மாலாவை சாதனை திட்டமாக காட்டிக்கொள்வதற்காக
பிற முக்கிய திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட சுமார் 1.5 லட்சம் கோடி ரூபாயை திருப்பிவிட்டதும் சிஏஜி அறிக்கையில் அம்பலமாகியுள்ளது. குறிப்பாக 2017 2021 காலகட்டத்தில் டெல்லி மற்றும் குர்கான் இடையே 14 வழி கொண்ட துவாரகா விரைவுச்சாலை அமைத்ததில் பெரும் முறைகேடு நடந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதாவது சுமார் 29 கிலோமீட்டர் தொலைவிற்கு திட்டமிடப்பட்ட துவாரகா விரைவுச்சாலை பணிகளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 18 கோடியே 20 லட்சம் ரூபாய் வீதம் ஒதுக்கீடு செய்ய ஒன்றிய அமைச்சரவையின் பொருளாதார விவகாரங்கள் குழு ஒப்புதல் அளித்தது. ஆனால் அதற்கு மாறாக ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி ரூபாயை, அதாவது 14 மடங்கு ஒப்பந்ததாரருக்கு வழங்கியிருப்பது சிஏஜி அறிக்கையில் அம்பலமாகியுள்ளது. 18 கோடி ரூபாயில் அமைக்க வேண்டிய 1 கிலோமீட்டர் சாலைக்கு 250 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருப்பது நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. முதலில் இந்த திட்டத்தின் செலவு 528.8 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் பின்னர் 7,287 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதன் மூலம் முறைகேடு நடந்துள்ளது அம்பலமாகியுள்ளது. சாலை அமைப்பதிலே இருந்த முறைகேடுகள் அதான் உங்களுக்கு தெரியும். 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி ரூபாய் செலவு என்று தோராயமாக மதிப்பீடு செய்யப்படுகிறது. ஆனால் இவர்கள் ஏறக்குறைய 250 கோடிக்கு 1 கிலோமீட்டர் சாலை செலவாகி இருப்பதாக கணக்கு எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் நிலவுக்கு இப்போ ராக்கெட் போயிருக்கு, விக்ரம் லேண்டர் போய் இறங்கியிருக்கு, அதுக்கே 650 கோடி தான். 650 கோடிக்கு நிலாவுக்கே விக்ரம் லேண்டரை அனுப்ப முடியுது. ஆனால் தேசிய நெடுஞ்சாலையில் 2.5 கிலோமீட்டர் தான் 650 கோடிக்கு சாலை அமைக்கப்படுது என்ற புள்ளி விவரம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்படுத்துது. அதே போல் முறையாக டிபிஆர் திட்ட மதிப்பீட்டு அறிக்கை பெறாமலேயே சாலைகள் அமைக்கப்படுது. இப்போ நம்ம மதுரை எய்ம்ஸை பார்க்குறோம். 4.5 வருஷமாக ஒரு டிபிஆர் முறையாக தயார் பண்ணி ஜெய்காட்டை கொடுத்து திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனை காரணங்களை சொல்கிறாங்க. ஆனால் பாரத் மாலா ஸ்கீமில் தேசிய நெடுஞ்சாலையில் பல சாலைகள் டிபிஆர் பெறுவதற்கு முன்பே துவக்கப்பட்டு அதுக்கு பிறகு நடந்ததென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. நெடுஞ்சாலை திட்ட மதிப்பீடை அதிகரிப்பதற்காக தேவையின்றி உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தணிக்கைத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இதேபோல் பல்வேறு சாலை பணிகளுக்கான டெண்டர் தகுதியற்ற ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாரத் மாலா திட்டங்களுக்காக செலவிட வேண்டிய 3,598 கோடி ரூபாய் வேறு பணிகளுக்காக திருப்பிவிடப்பட்டுள்ளதாகவும் அதிக விலையை சமன் செய்வதற்காக என்று கூறி ஒப்பந்ததாரர்களுக்கு 99 கோடி ரூபாய் கூடுதலாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் தணிக்கை அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் நத்தம் செட்டிக்குளம் இடையேயான தேசிய நெடுஞ்சாலை திட்டம் உட்பட 10 திட்டங்களுக்கு சந்தை விலையை விட பெருமளவு குறைவாக டெண்டர் கோரிய ஒப்பந்ததாரர்களுக்கு பணிகள் வழங்கப்பட்டுள்ளதால் அத்திட்டங்களின் தரம் குறித்து சிஏஜி கேள்வி எழுப்பியுள்ளது. திண்டிவனம் கிருஷ்ணகிரி இடையேயான நெடுஞ்சாலையில் எஞ்சிய பணிகளை முடிப்பதற்கான திட்டம், கல்லகம் மீன் சுருட்டி இடையேயான நெடுஞ்சாலை திட்டம் போன்றவற்றிற்கு பாதுகாப்பு ஆலோசகரே நியமிக்கப்படாமல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதையும் சிஏஜி அம்பலப்படுத்தியுள்ளது. பாரத் மாலா திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 34,800 கிலோமீட்டர் தொலைவுக்கான சாலைகளை அமைக்க 5,35,000 கோடி ரூபாயை ஒன்றிய அமைச்சரவை ஒதுக்கீடு செய்தது. ஆனால் 26,316 கிலோமீட்டர் தொலைவுக்கான சாலைகளை அமைக்க மட்டுமே 8,46,588 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளன. 1 கிலோமீட்டர் சாலை அமைக்க 15 கோடியே 37 லட்சம் ரூபாய் ஒதுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் வழங்கப்பட்ட ஒப்பந்தப்படி செலவு தொகை 32.17 கோடியாக, அதாவது 2 மடங்குக்கு மேல் அதிகரிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளின் செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வு செய்து அறிக்கை அளித்துள்ளது சிஏஜி. அதில் மாதிரியாக ஆய்வு செய்யப்பட்ட 5 சுங்கச்சாவடிகளில் மட்டும்
வாகன ஓட்டிகளிடம் இருந்து 132 கோடி ரூபாய் கூடுதல் தொகை வசூலிக்கப்பட்டிருப்பது வெளிச்சத்துக்கு வந்தது. 5 சுங்கச்சாவடிகளில் ஆய்வு செய்ததிலேயே இவ்வளவு அதிக தொகை வசூலிக்கப்படுகிறது என்றால் நாடு முழுவதும் எவ்வளவு பணம் வாகன ஓட்டிகளிடமிருந்து கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த பரனூர் டோல், இந்த மாதிரி பல டோலில் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், மக்கள் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அப்போ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது இப்போ ரோடு போடுறாங்க இல்லையா, அந்த இடத்துல ரோடு போடும் பொழுது ரோடு வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்கணும். காலத்துக்குள்ளே முடிக்காமல் அவங்க டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த டிலே பண்ணக்கூடிய காலகட்டத்தில் 100% டோல் பணத்தை வாங்கக்கூடாது, 75% டோல் பணத்தை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்குது, விதி இருக்குது. ஆனால் அதை முற்றிலுமாக பின்பற்றாமல் 100% பணத்தையும் வாங்கியிருக்கிறார்கள். அதே மாதிரி பாலாறு கிட்டத்தட்ட ஒரு 1952 53 அப்போ கட்டின ஒரு பாலம். நீங்கள் 54க்கு முன்பு கட்டிய பாலங்களுக்கு வாங்கக்கூடாது டோல் அப்படின்னு இருக்குது. ஆனால் அந்த பாலத்திற்கும் சேர்த்து இவர்கள் 10 மடங்கு அந்த மல்டிப்ளையிங் ஃபேக்டரை போட்டு இவங்க கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, டோல் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களும் வெளிவந்திருக்கு. இதனால் மக்களுக்கு ஏற்பட்ட இழப்பு, இந்த மாதிரி நம்ம தினமும் போயிட்டு வரக்கூடிய மக்களுக்கே 150 கோடி ரூபாய் இந்த மாதிரி பல டோல்கேட்டில் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும், பல டோல்கேட் சேர்த்து இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏழை எளிய மக்களுக்கானது என அறிவித்து ஒன்றிய அரசு 2018ஆம் ஆண்டு தொடங்கிய திட்டம்தான் ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியான பிரதம மந்திரியின் ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக CAG அறிக்கை குற்றம் சாட்டியுள்ளது. 2018 செப்டம்பர் முதல் 2021 மார்ச் வரையிலான காலகட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள 964 மருத்துவமனைகளை CAG ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டுள்ளது. இந்த ஆய்வில் ஒரே நேரத்தில் பல மருத்துவமனைகளில் ஒருவரே அனுமதிக்கப்பட்டதாக காப்பீடு கோரியது அம்பலமாகியுள்ளது. இதில் ஒருவரே ஒரே நேரத்தில் பல மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டதாக கூறி காப்பீட்டுத் தொகையை கோரியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் விஞ்சும் வகையில் உயிரிழந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறி சுமார் 88,670 பேர் காப்பீடு தொகை பெற்றுள்ளதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. முறைகேடு நடைபெற்றதாக தேசிய சுகாதார மையத்தால் முடக்கப்பட்ட 11 லட்சம் காப்பீடு அட்டைகளுக்கும் கூட மாநில சுகாதார அமைப்புகள் காப்பீட்டுத் தொகையை வழங்கியுள்ளதாகவும் CAG சுட்டிக்காட்டியுள்ளது. 9999999999 என்ற ஒரே ஒரு தொலைபேசி எண்ணை கொண்டு 7.5 லட்சம் பயனாளிகளின் பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளதும், மேலும் 1,39,300 பேர் 8888888888 என்ற தொலைபேசி எண்ணை அளித்து பதிவு செய்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சுமார் 9 லட்சம் பேர் தொலைபேசி எண்ணையே கொடுக்காமல் பதிவு செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டுக்கு சென்ற பிறகும் கூட அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்து 2,25,000 பேர் காப்பீட்டுத் தொகை கோரியுள்ளதும் தெரிய வந்துள்ளது. காப்பீடு கோருவதற்கு முன்னரே பல மருத்துவமனைகளுக்கு காப்பீட்டுத் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது. அடிப்படை வசதிகள் கூட இல்லாத மருத்துவமனைகளும் சுகாதார மையங்களும் திட்டத்தில் இணைக்கப்பட்டதும் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட பாதிக்கும் மேலான மருத்துவமனைகள் உண்மையில் இல்லை என்பதும் CAG அறிக்கையில் தெளிவாகியுள்ளது. இவை மட்டுமல்ல, திட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்னரே பல மருத்துவமனைகள் இந்த திட்டத்தின் கீழ் காப்பீட்டுத் தொகையை கோரியுள்ளதும், மாநில சுகாதார அமைப்புகள் எந்த கேள்வியும் இல்லாமல் காப்பீட்டுத் தொகையை விடுவித்ததும் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காப்பீட்டு திட்டத்தில் மட்டுமே பல்லாயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நம்முடைய பிரதமர் அவர்களும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக அதில் ஒரு கூறாக
ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 2 கூறுகள் இருக்கிறது. ஒன்று வந்து பிரதமருடைய மருத்துவ காப்பீடு திட்டம், மற்றொன்று ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் என்று சொல்லக்கூடிய 2 திட்டங்கள் இருக்கிறது. எனவே பிரதமருடைய மருத்துவ காப்பீட்டுக்கும் இந்த உலக வங்கி தான் காரணம். எனவே இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் இலவச சிகிச்சை வழங்குகிறோம் என்ற பெயரில் மிகப்பெரிய ஊழல் ஆயுஷ்மான் பாரத்தில் நடைபெற்றிருக்கிறது. இறந்து போன நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கியதாக இன்றைக்கு செய்தியெல்லாம் வெளிவந்திருக்கிறது. அதே போல ஒரே ஒரு செல்ஃபோன் மூலமாகவே கிட்டத்தட்ட 7 லட்சம் பேருக்கு மருத்துவ காப்பீடு சென்றதாகலாம் செய்திகள் வருகின்றன. அது இந்தியாவுடைய தலைமை கணக்காயர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். எனவே மிகப்பெரிய ஒரு முறைகேடு ஊழல் இன்றைக்கு பிரதமருடைய காப்பீடு திட்டத்திலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுதேஷ் தர்ஷன் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் அயோத்தி மேம்பாட்டு திட்டத்திலும் 19 கோடியே 73 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக CAG அறிக்கை தெரிவிக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் ராமாயண நிகழ்வுகள் தொடர்புடைய இடங்களை மேம்படுத்தும் நோக்கில் வகுக்கப்பட்ட அயோத்தி மேம்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகளை ஆய்வு செய்தது CAG. அப்போது 62 கோடியே 17 லட்சம் ரூபாய்க்கான ஒப்பந்தம் எடுத்த நிறுவனம் உத்தரவாத தொகையாக 3 கோடியே 11 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டிய நிலையில் வெறும் 1 கோடியே 86 லட்சம் ரூபாய் மட்டுமே செலுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 19 கோடியே 73 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஒப்பந்ததாரர்கள் லாபமடைந்திருப்பதாகவும் 8 கோடியே 22 லட்சம் ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் CAG அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் ஓய்வூதிய திட்டத்துக்கான நிதி விளம்பரங்களுக்காக செலவிடப்பட்டுள்ளதும் CAG அறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த திட்டத்தை விளம்பரப்படுத்த 19 மாநிலங்களில் தலா 5 விளம்பர பலகைகள் வைப்பதற்காக 2 கோடியே 44 லட்சம் ரூபாய் ஓய்வூதிய திட்ட நிதியில் இருந்து செலவிடப்பட்டுள்ளதும் வெளிவந்துள்ளது. HAL என அழைக்கப்படும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் தவறான திட்ட வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் தாமதம் உள்ளிட்ட காரணங்களுக்காக 159 கோடியே 23 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் CAG அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. இவை மட்டுமின்றி ஒன்றிய அரசால் மிக பெரும் விளம்பரத்துடன் தொடங்கப்பட்ட உதான் என்ற விமான சேவை திட்டம் படுதோல்வி அடைந்துள்ளதாகவும் CAG ஆய்வறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது. குறைந்த கட்டணத்தில் உள்நாட்டு விமான சேவை வழங்குவதே நோக்கம் என்ற முழக்கத்துடன் 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட உதான் திட்டத்தின் கீழ் RCS எனப்படும் வட்டார தொடர்பு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. 2024ஆம் ஆண்டுக்குள் 1000 உதான் வழித்தடங்கள், 100 விமான நிலையங்கள், ஹெலிகாப்டர் தளங்கள், நீர்வழி பாதைகள் உருவாக்க திட்டமிடப்பட்ட நிலையில் 2022 இறுதி வரை உரிய இலக்கு எட்டப்படவில்லை என CAG குற்றம் சாட்டியுள்ளது. திட்டமிடப்பட்ட 774 வழித்தடங்களில் 403 தடங்களில் விமான சேவை தொடங்கப்படவே இல்லை என்று CAG அறிக்கை தெரிவித்துள்ளது. எஞ்சிய 371 வழித்தடங்களில் அரசு மானியம் வழங்கிய 3 ஆண்டுகளுக்கு மட்டுமே விமானம் இயக்கப்பட்டதாகவும், மானியம் வழங்கும் திட்டம் முடிவுக்கு வந்த பிறகு 54 தடங்களில் மட்டுமே விமானங்கள் இயக்கப்படுவதாகவும் CAG அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் சேலம், தஞ்சை, ராமநாதபுரம், வேலூர் நகரங்களுக்கு விமான சேவை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் சேலத்துக்கு மட்டுமே விமானம் இயக்கப்பட்டது. 1089 கோடி ரூபாய் செலவிட்டாலும் 83 வழித்தடங்களில் விமான சேவை தொடங்கப்படவில்லை என்றும் CAG தெரிவித்துள்ளது. மொத்தத்தில் அறிவிக்கப்பட்ட 774 வழித்தடங்களில் 93% தடங்களில் விமான சேவை தொடங்கப்படவில்லை என்றும், வெறும் 7% இடங்களில் மட்டுமே விமான சேவை தொடர்வதாகவும் CAG கூறியுள்ளது. இதனால் உதான் திட்டம் படுதோல்வியடைந்தது அம்பலமாகியுள்ளது. இது ஏன் பெரிய முறைகேடு, இதை ஒரு கரப்ஷன் நம்ம சொல்கிறோன்னா, ஒரு பேசஞ்சர்கிட்டேருந்தும் இப்போ நான் மெட்ராஸ்லேருந்து பாம்பேக்கு போகிறேன்னா ஒரு தொகையை என்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த தொகை உடான் சப்சிடின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஜனல் ஏர்லைன்ஸ் எல்லாம் இந்த டயர் 2 சிட்டி, இப்போ ஹோசூர் அப்படின்னுங்கன்னா மெட்ராஸ்லேருந்து ஹோசூருக்கு பிளேன் விடுறதுக்கு சப்சிடி கொடுப்பாங்க. இப்போ இந்த ரீசெண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா,
93%, 100 இடம் இவங்க நாமினேட் பண்ணி இந்த இடத்துலலாம் உடாலுக்கு சப்சிடி கொடுப்போம்னு சொன்ன இடத்துல 93 இடத்துல சப்சிடி கொடுக்கல, வெறும் 7 ரூட்டில் தான் சப்சிடி கொடுக்கறதா சொன்னாங்க. இந்த அரசாங்கத்தோட ஒரு பெரிய கிளைமே வந்து ஹவாய் செருப்பு போட்டவெல்லாம் கூட பிளெயினில் பறக்கிற மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஆக்சுவல் நிலைமை என்னென்னா, ஹவாய் செருப்பு போட்டவன் ட்ரெயினில் ஏற முடியாத அளவுக்கு வந்தே பாரத் ரேட்டை வச்சுருக்குறாங்க. வந்தே பாரத்தை ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக சொல்கிறாங்க. அது வந்து ஒரு டிக்கெட்டுக்கு 2500 ரூபா. இந்த உடானில் கலெக்ட் பண்ணது பெரிய ரூட்லலாம் 2034 ரூபா ஒரு சப்சிடி கலெக்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. இந்த 2030 பெரிய ரூட்டில் கலெக்ட் பண்ண சப்சிடி, எல்லா ரூட்லேயும் கலெக்ட் பண்ண சப்சிடி பணம் என்ன ஆச்சு, அந்த பணத்தை எங்கே ஸ்பெண்ட் பண்ணாங்க, இது மாதிரி ஒரு ரிப்போர்ட்டே கிடையாது. சிஏஜி அறிக்கை ஒரு புறம் இருக்க, ஒன்றிய அரசின் ஊழல் தடுப்பு ஆணையமான சிவிசி வெளியிட்டுள்ள புள்ளி விவரமும் ஒன்றிய அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தில்தான் அதிகமான ஊழல் புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் ஒன்றிய அரசின் அனைத்து துறைகள் மற்றும் அமைப்புகளில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு எதிராக 1,15,203 ஊழல் புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும், அதில் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு எதிராக மட்டும் அதிகபட்சமாக 46,643 ஊழல் புகார்கள் வந்துள்ளதாகவும் ஊழல் கண்காணிப்பு ஆணையம் கூறியுள்ளது. இதேபோல் ரயில்வே துறையில் 10,000க்கும் அதிகமான ஊழல் புகார்கள் வந்துள்ளதாகவும் ஊழல் கண்காணிப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. சிஏஜி அறிக்கையை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிய அரசுக்கு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே பாஜகவின் ஊழல் மற்றும் கொள்ளை இந்திய நாட்டையே நரகத்திற்கு அழைத்துச் செல்வதாக கடுமையாக விமர்சித்துள்ளார். 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இதுவரை நடைபெற்ற அனைத்து ஊழல்களின் சாதனைகளையும் மோடி அரசு முறியடித்துள்ளதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சாடியுள்ளார். இந்தியாவில் ஊழலை ஒழித்தே தீருவேன் என தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பிரதமர் மோடிக்கு ஊழலை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மோடி அவர்களை பார்த்து அடக்கத்தோடு கேட்க வரும்போது ஊழலை பற்றி பேசுவதற்கு யோக்கியதை பிரதமராக இருக்கக்கூடிய மோடிக்கு உண்டா? ஊழலை ஒழிக்க போறோம் அப்படின்னு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இவங்க பண்ண தப்பெல்லாம் மூடி மறைச்சு நம்மீது வீண் பழியை சுமத்தி இது பற்றியெல்லாம் திமுக பேசுது, திமுக இருக்க கூட்டணி கட்சி பேசுதுன்னு ஆத்திரம் ஏற்பட்டு கோபம் ஏற்பட்டு எரிச்சல்ல நம்மை பழிவாங்குவதற்காக இன்றைக்கு சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறைன்னு நம்மளை எல்லாம் மிரட்டி பார்க்கிறாங்க. கொரோனா கால துயரங்கள் ஒரு பக்கம் வாட்டிக் கொண்டிருந்த நிலையில் PM கேர்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கி கோடிக்கணக்கில் நிதி திரட்ட தொடங்கினார் பிரதமர் மோடி. பெருமுதலாளிகள் தொடங்கி அரசு ஊழியர்கள் வரை கோடிக்கணக்கான நிதியை, அதற்கு எந்த கணக்கு வழக்கும் பராமரிக்கப்படாமல் அந்த நிதி யாருக்கு செல்கிறது என்பதே தெரியாமல் ரகசியம் காக்கப்பட்டது. PM கேர்ஸ் நிதி குறித்து விளக்கம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட போது பிரதமர் மோடி திரட்டிய PM கேர்ஸ் நிதி அரசு நிதியே கிடையாது, அது அறக்கட்டளைக்கு சொந்தமானது என விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த பின்னணியில்தான் PM கேர்ஸ் என்ற பெயரில் மோடி திரட்டிய கோடிக்கணக்கான ரூபாய் நிதி என்னவானது, யாரிடம் இருக்கிறது என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளன. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் PM கேர்ஸ் நிதி தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று இந்தியா கூட்டணி அறிவித்துள்ளது. எல்லாவற்றின் உச்சமாக மோடி ஆட்சியின் நிறைவு கட்டத்தில் பாஜகவின் ஊழலை அம்பலப்படுத்தியது தேர்தல் பத்திரங்கள். பாஜக காத்து வந்த ரகசியத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது உச்சநீதிமன்றம். மொத்த தேர்தல் பத்திர விற்பனையில் பாதிக்கு மேற்பட்ட நிதி பாஜகவுக்கு மட்டுமே சென்றுள்ளது அந்த கட்சியின் மோசடி அரசியலை வெளிப்படுத்தியது. அதாவது தேர்தல் பத்திரங்கள் மூலம் 8,250 கோடி ரூபாய் பாஜகவுக்கு மட்டுமே கிடைத்துள்ளது. குறிப்பாக அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை சோதனை நடத்திய நிறுவனங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பாஜகவுக்கு கோடிக்கணக்கில் அள்ளிக் கொடுத்த முறைகேடும் வெட்ட வெளிச்சமானது. பாஜகவுக்கு நன்கொடை அளித்துள்ள பெரும்பாலான நிறுவனங்கள் விசாரணை அமைப்புகளின் சோதனைகளில் சிக்கியவையாகும். இப்படியான 41 நிறுவனங்கள் மட்டுமே 2010.5 கோடி ரூபாயை பாஜகவுக்கு வாரி கொடுத்திருக்கின்றன.
இவற்றோடு முடிந்து விடவில்லை. மோடியின் நெருங்கிய நண்பரான அதானியின் ஊழல்களை ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை அம்பலப்படுத்தியது. மோடியின் வெளிநாட்டு பயணங்களின் போதெல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தங்கள் அதானிக்கு கிடைத்தது குறித்தும் புகார்கள் எழுந்துள்ளன. நம்முடைய மோடியினுடைய எப்படி மோடுஸ் ஆப்பராண்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையெல்லாம் நாம் சட்ட விரோதம் என்று சொல்லுகிறோமோ அதையெல்லாம் சட்டபூர்வமாக ஆக்கி விடுவது. ஊழலற்ற நிர்வாகம், தேசப்பற்று, நாட்டு மக்களை தவிர வேறு எதையுமே நான் நினைக்கவில்லை. மக்களுடைய கண்களில் கண்ணீரை, அவருடைய விளம்பரத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஏழை தாயின் கண்ணில் கண்ணீர் வருகின்ற போதெல்லாம் மோடி கலங்குகின்றாராம். அவர் ஏழைகளுடைய தட்டில் சாப்பாடு இல்லாமல் இருக்கின்ற போதெல்லாம் இவர் நெஞ்சம் பதறுகிறதாம். இப்படிலாம் விளம்பரம் போடுகிறவர் என்னெல்லாம் செய்திருக்கிறாருன்னு பார்த்தா, யாரிடமெல்லாம் நன்கொடை வாங்கியிருக்கிறாள் என்று பார்த்தால் நமக்கு உடல் பதறுகிறது. இந்த நாடு மொத்தமாக கூறு போட்டு விற்கப்பட்டதை பட்டவர்த்தனமாக மிகப்பெரிய சான்றுகளோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நடந்த இந்த வெளிவந்திருக்கிற தகவல்கள் மூலம். ஊழலை ஒழிக்கப் போவதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த மோடிக்கு இப்போது 10 ஆண்டுகளில் நடைபெற்ற மெகா ஊழல் குற்றச்சாட்டுகளே நெருக்கடியாக மாறியுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.